ஒரு பள்ளிக்கூடத்திற்கே நான் திருவூரினுடைய குழந்தையை வச்சுட்டு போகாது நம்ம நினைச்சோம்னா என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்றுகிறோம்? எந்த இந்து மத தர்மத்தில் நாம் வாழ்கிறோம்? ஒரு பெண் குழந்தை பொட்டி வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும்னா எப்படி அந்த பெண் குழந்தை சனாதன தர்மத்தை காப்பாற்றும்? குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது திருவூர் அடித்து கொண்டு போகணும், ருத்ராட்சத்தை தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி சொன்னாரு. இந்த அண்ணாமலையினுடைய வாதம் பாருங்க, சிறுபிள்ளைத்தனமா பேசுறாரு. அதனாலதான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா யூனிஃபார்ம் கொண்டு வந்தார். ஐயா குடும்பத்துல என்னுடைய மனைவியினுடைய தாத்தா கிருஷ்ணசாமி ஐயா அரசு பள்ளியில 1960 காலகட்டத்தில் டீச்சராக முதலாக யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொங்கு பகுதியில் கொண்டு வந்தார். தமிழகம் முழுவதும் வருவதற்கு எதற்குனா ஒரு பள்ளிக்கூடத்துல மில்லு ஓனர் வந்து மில்ல வேலை பார்க்க தொழிலாளர்கள் கீழே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க சாக்குப்பையில் உட்கார்ந்துருக்கிறாங்க, இவங்க மரபெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க காதல வைரக்கடுக்கன் போட்டிருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் எதுவுமே இல்லாம கீழே இருக்கிறாங்க என்பதை உடைப்பதற்காகத்தான் சீருடை கொண்டு வரப்பட்டது. சீருடை என்பது மத அடையாளங்களை மறைப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை. சீருடை என்பது நம்முடைய சமுதாயத்துல ஜாதி ஏற்றத்தாழ்வு, பணக்காரன் ஏழை என்பதை உடைப்பதற்காகத்தான் பள்ளிக்கு சீருடை கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்திற்கே நான் திருவூரினுடைய குழந்தையை வச்சுட்டு போகாது நம்ம நினைச்சோம்னா என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்றுகிறோம்? எந்த இந்து மத தர்மத்தை நாம் வாழ்கிறோம்? ஒரு பெண் குழந்தை பொட்டி வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுதுன்னா எப்படி அந்த பெண் குழந்தை சனாதன தர்மத்தை காப்பாற்று? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பொட்டை அழி, பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பொட்டை வீகினா நமக்கும் அண்ணன் திருமாவளவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க.